ஹாய் வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி ஃப்ரீ ப்ரூச்சஸ் டியூட்டோரியல் வீடியோவில் டே 4 வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பீட்ஸ் அப்படி இல்லை கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிறிஸ்டல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். இதை நீங்கள் வாஷ் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது. இதை வந்து நம்ம எந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம்னா லாரியல்ஸில் மேலே வந்து பீட் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து லாக்கிங் பீட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து பேஸ் இருக்கும், அதுக்கு மேலே அந்த ஒயிட் அப்படின்றது தான் லாக்கிங் பீட்ஸ். அடுத்து வந்து அந்த பீடுக்கு பக்கத்தில் நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் சைஸ், நம்மளோட எந்த பீடு எடுத்திருக்கோமோ அந்த ஹாஃப் சைஸ் அளவுக்கு நம்ம விட்டு தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சென்டராக தான் த்ரெட்டு பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேப் விட்டு நீடில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இப்போ இந்த 3 மட்டுமே பாருங்கள் ஒரு சின்ன ஃப்ளாரல் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இப்போ இதுலேயே நான் 5 இல்லை 6, 8 நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சின்ன சைஸில், அதாவது நம்பர் 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு அதில் 0th சைஸ் லாக் போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில்க் ப்ளவுசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டிசைனர் சாரீஸ் அதுக்கு ப்ரூச் ஒர்க் போடுறேன் அப்படின்னா நம்ம அந்த இடங்களில் இது வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 பீடு வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வருது. இதுலேயே நம்ம சென்டராக வேறு ஏதாவது பீட் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இதில் மெட்டீரியல் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்பர் 1 சைஸ் பீடு எடுத்து அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சென்டரில் அது மறைஞ்சு போயிடும். அப்போ அது நமக்கு யூஸே கிடையாது. அப்போ நம்ம அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் எடுத்திருக்க பீட்ஸ்லேயே, நம்மளோட கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே அதே சைஸில் ஒயிட் கலர் எடுக்கிறேன். ஒயிட் கலருக்கு லாக்கிங் பீடாக நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் பீடு வந்து எடுக்கிறேன். கோல்டன் கலர் பீடு எடுத்து நம்ம லாக் பண்ணுறப்போ அது கொஞ்சம் யூனிக்காக வேரியேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போதுமே சூஸ் பண்ணுறதுலையும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வச்சு நான் பெட்டல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பென்டென்ட் எஃபெக்ட்டும் கொடுக்கும். நமக்கு ரெடிமேடாக பென்டென்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான எஃபெக்ட்டும் கொடுக்கும். இப்போ இது வந்து நான் ஃப்ளோட்டிங் டைப்பில் வந்து நம்மளுடைய இந்த ஹேங்கிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய பீட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேம் கலரில் வந்து கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாக்கிங் பீடு வந்து ஒன்று போட போகிறேன். இப்போ ஏன் இதை லாக்கிங் பீடு அப்படின்னு சொல்கிறேன்னா இது வரைக்கும் நம்ம ஃப்ளோட்டிங் டைப்பில் நம்ம லாரியல்ஸ் பேட்டர்ன் பார்க்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எடுத்த மற்ற பீடு அந்த லாக்கிங் பீடை மட்டும் விட்டுட்டு அந்த திலகம் அண்ட் ரவுண்டு ஷேப்பில் விட்டு எந்த இடத்துல நீடில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல உள்ளே விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனல் அவுட்புட் இது தான். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 1st வீக் வரைக்கும் தான் இந்த ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸஸ் வித் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.